என் செல்ல குழந்தையே, வராகி மீது சத்தியம். என் தங்கமே, இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த 15வது நிமிடத்தில் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரப்போகின்றது. என் தங்கமே, அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். என் குழந்தையை பற்றி உன் தாயானவள் எனக்கு மட்டும்தானே நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தானே நன்றாக புரியும். எது எப்பொழுது உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்பதனை என்னை விட வேறு யாரால் சரியாக கணிக்க முடியும்? என் தங்கமே, இது இந்த நேரத்தில் இப்படித்தான் உன் கையில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அது அப்படித்தான் உன் கைகளில் வந்து சேரும். என் குழந்தை, அதற்கு முன்பாக நீ அதற்காக எத்தனைதான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி, உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி, அது உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது. என் தங்கமே, அதனால் தானே எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாகி விடுகின்றார்கள். நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுது கிடைக்கட்டும் என்று அமைதியாகி விடுகின்றார்கள். என் குழந்தை, நீயும் இப்பொழுது அப்படித்தான் மாறிவிட்டாயல்லவா? அம்மா, நானும் போராடி பார்த்தேன், மன்றாடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பாய் என்ற நம்பிக்கையில் உன்னையே சரணடைந்து விட்டேன் என்றுதானே என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நீ கேட்டதை நான் உன் கைகளில் அப்படியே தருகின்றேன். என் பிள்ளை, முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு அம்மாவின் உன் மீது அதிக அன்பு கொண்டதற்கும் பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம் என்றோ நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்க்கையில் நிஜமாக போகின்றது. என் தங்கமே, அன்பிற்காக ஏங்கி தவித்து நின்றாயல்லவா? ஒரு உண்மையான அன்பு நம்மோடு வந்து விடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாயல்லவா? அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகின்றது. கஷ்ட காலங்கள் எல்லாம் தீரும் நேரம் என் பிள்ளை, முகத்தில் சந்தோஷத்தை காண உன் வராகி அம்மா நான் ஆவலோடு உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லோருமே மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய துணிவது கிடையாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரியாக இருந்தால் தான் செய்ததாக பெருமைப்பட்டு கொள்வார்கள். அதே நேரத்தில் அந்த விஷயம் தவறாகி விட்டது என்றால் யாரொருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்களின் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்து விடுவார்கள். உண்மையே இதுதான். ஆபத்து என்ற ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்றுதான் எப்பொழுதுமே இன்னொருவரின் துணையை எல்லோரும் நாடுகின்றார்கள். என் குழந்தை, அதனால் எப்பொழுதுமே நீ யாருடைய துணையையும் தேடாதே. யாரும் உன்னை துணைக்கு அழைத்தால் நீ அங்கு செல்லவும் செய்யாதே. என் தங்கமே, தன்னுடைய வேலைகளை தான் செய்ய முடியாமல் இன்னொருவரின் உதவியை நாடுகிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உள்ளர்த்தத்தை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் தாமதமாகத்தானே உனக்கு புரிகின்றது. அதனால் தானே வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை பட்டுவிட்டாய். சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கொடுத்த காயம் அதைவிட அதிகம். இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம். எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடக்கின்றது. எந்த பக்கம் திரும்பினாலுமே உண்மை என்கின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது. என் தங்கமே, எல்லாமே ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கைதானே?
அந்த நம்பிக்கையை தானே உன் அம்மா உனக்கு தினமும் வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நாள் வாழ்க்கை 2 நாள் வாழ்க்கை அல்ல, காலம் முழுவதும் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்ட பிறகு என் குழந்தை, நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே. கஷ்டங்கள் வரும். முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும். அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிடப் போகின்றதே என்ற பயத்தை கொடுக்கும். மீண்டும் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கும், மீண்டும் கீழே தள்ளிவிடும். அதனால் வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நிலையானது கிடையாது. அது எப்பொழுதுமே உன்னை மேலும் கீழுமாக, உயரமும் பள்ளமுமாக காட்டத்தான் செய்யும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும் என் குழந்தை. அதனால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே. என் தங்கமே, நீண்ட நாள் கனவு என்று ஒன்று எல்லோருக்குமே இருக்கின்றது. அது என்றேனும் நிறைவேறி விடாதா என்ற ஏக்கமும் இங்கு பலருக்கு இருக்கின்றது. உன்னுடைய ஏக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, அம்மா அத்தனை சாதாரணமானவள் கிடையாது. எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட. சோதனைகளும் வேதனைகளையும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு என்ற ஒன்று இருக்கின்றது. அதற்கு தானே தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தான் செய்வதை, தான் நினைப்பதை எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்துவிட்டு போகலாம் என்றால், உன் அம்மா நான் இங்கு எதற்காக உனக்கு காவல் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, உனக்கான வெற்றியினை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது இந்த வராகியினுடைய தலையாய கடமை. என்னை மட்டுமே நம்பி இருக்கின்ற என் பிள்ளைகளை நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, உன்னுடைய ஆசைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ நினைப்பாய், அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று போராடியது ஒரு காலமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நிலைக்க வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற பயமும் எனக்குள் இருக்கின்றது. எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையை நீ எனக்கு கொடுத்து விடு. எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை நீ எனக்கு கொடு என்று என் பிள்ளை கேட்கின்றாய். இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? அம்மா, நான் கேட்டேன் என்பதற்காக நீ அப்படியே கொடுக்க வேண்டாம். உண்மையாகவே இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வரும் என்று உனக்கு தோன்றினால் மட்டுமே நீ கொடுத்தால் போதும் என்று என் குழந்தைகள் சிலர் மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்று தேர்ந்து விட்டார்கள். நாளை இந்த வாழ்க்கை ஒருவேளை சரியில்லாமல் போனது என்றால் நிச்சயமாக நாம் நம் தாயிடம் தானே வந்து நிற்போம். நமக்கென்று யார் இருக்கின்றார்கள்? நாளை அவரை நாம் குறை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட, கோபப்பட வேண்டும் என்றாலும் கூட, நம் பக்கத்தில் எந்த தவறும் இருந்துவிடக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, இது போன்று என்னிடத்தில் கேட்டு வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தைகளுமே அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. என் தங்கமே, நீயும் என்னிடத்தில் இதுபோல வேண்டி நிற்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்றது ஒரு நாளுமே இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் தங்கமே, நீ உன்னுடைய மனதில் கொண்ட நம்பிக்கையோடு இந்த தாயானவளை கையெடுத்து வணங்கு. இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ உணர்ந்து கொண்டால்
எந்த விஷயமும் கிடைக்கவில்லை என்று மனம் வேதனை அடைய மாட்டாய். நான் ஒவ்வொன்றாக உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். சந்தோஷமாக இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.